ஏய் என்ன சொல்லிக்கிற? என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ணுறீங்க? நாய்க்குட்டிக்கு என்ன நடங்க, அங்கே போகலாம் நடங்க. நாய்க்குட்டிக்கு போகாதீங்க நடங்க சொல்கிறேன். கிட்டவே வர வேண்டாம் நடங்க. தண்ணின்னு சொல்லு. தண்ணி 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 வாட்டர் வாட்டர் கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. சாப்பாடு செய்யறதா என்ன நடந்தில்லை, சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறது. வீட்டுக்குள்ளே போனால் காது கேட்கலின்னா அதுக்கு ஒரு சண்டை போடுறது. மாட்டை பிடிச்சிட்டு வரவனும் வந்து ஆட்டை பார்த்துக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்குது எங்கள் அம்மா. நீ நின்று பாரு சுகாஸ். எனக்கு என்னது சாம்பார் கேட்டில்ல, முருங்கைக்காய் சாம்பார் ஞாபகக்குதா? போய் அடிச்சு போடுங்க சுகாஸ். இங்கே தான் நிற்கிது நெல். அப்படியே உங்கள் தொல்லையே தாங்க முடியல. காலில் வேற முள் ஏறிடுச்சு. கம்ம நெல் சுகாஸ். அந்த சுண்டக்காய் செடி முள் ஏறிடுச்சு, பயங்கரமாக வலிக்குது. ஆயா வேற சும்மா கத்திட்டே அங்கே தான். அதுக்கு தான் செப்பல் போடாமல் வராதிங்கிற. வரும் டைகர் சாரை வெளியில் கட்டியாச்சு. செப்பல் போடாமல் வராதிங்க, நிறைய உளுந்து கிடக்குது சரியா? சுண்டக்காய் முள் கால் ஏறி கடுகடுன்னு வலிக்குது. ஆடு முடிக்கிட்டு வராங்க. கம்முன்னு ஓட்ட முடியாது, கொஞ்ச நேரம் கம்முன்னு மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்க. மாட்டை பிடிக்க போயிடுச்சா? நான் கத்துன்னு கத்திட்டு போயிட்டு இருக்குது. வெளியவே வர்றதில்ல, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறானா. வீட்டுக்குள்ளே தான் சமைக்க முடியும், வெளியிலேயே சமைக்க முடியும். ஏதாவது ஒரு வேலையை செஞ்சால் பரவாயில்ல. சாப்பாடும் செய்யணும், இங்கேயும் வந்து பார்க்கணுன்னா உள்ளே இருந்தால் காது கேட்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு திட்டு, காதே கேட்கறதில்ல போய் உட்காந்துக்கிறது அப்படின்ட்டு. ஆராதனா இவ்வளோ பெரிய பையன், இந்த ஆட்டை நீ பார்த்துக்க மாட்டேன். இங்கே நின்று மேய்ஞ்சிட்டு இதை உன்னால் பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மேயே. இன்னும் ஓர பண்ணிட்டு இருக்கிற நீ. யாராவதுண்ணா குட் கேர்ள் பார்த்துக்கிறியா? நீ ஆடு பார்க்க வேண்டாம், போய் ஹோம்ஒர்க் பண்ணுறியா, படிக்கிறியா? இங்கே வரு, போ போய் கை கால் முகம் கழுவிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க, படிங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன். கிளம்பு. சைக்கிள் எடுத்துகிட்டு நீ வரக்கூடாது. நல்ல வேஷம் போட்டுட்டு வந்த அப்படியே என்னமோ படிச்சுட்டு இருக்கிற வயனை எழுதிட்டு இருக்கிற வயனை ஆட்டை பார்த்துக்க சொல்கிற மாதிரி தான் ஆக்டிங் பண்ணுற. வந்தால் விளையாட வேண்டியது. இந்த ஆடு பாருங்க, நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிற பருப்பு வேக வச்சாச்சு, போய் தாளித்து விடணும், முருங்கறியணும். இந்த ஆடு இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துக்க முடியாதாம எங்கேயும் போகாமல். என்ன கதை? எங்கள் அம்மா எண்ணெய் கத்திட்டு போயிட்டுருக்குது. யாராவது குட்டி பாய் சொல்ல வராதனா குட்டி? கிளைமேட் சூப்பராக இருக்குதா யாராவதுனா குட்டி? இந்த பாருங்க அறிவாளி ஜீவன் வருது பாருங்க. ஹோம்ஒர்க் பண்ணுற மூஞ்சியை காட்டு. தொற ஹோம்ஒர்க் பின்னாடி ஓடாது நீ. இந்த சைக்கிளை காட்ட சொல்லி நேற்றுலேருந்து ஒரே ஆர்ப்பாட்டங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டுக்கு போகாத. சைக்கிளை காட்டு, என் சைக்கிளை காட்டு. மெதுவா சுகாஸ், வேணுன்னே வேணா பின்னாடி ஆராதனா ஒடியாந்துட்டுக்கு சொன்னால் புரியாதா? பார்த்துக்குங்க அப்படியே இந்த அருமை சைக்கிள். 6 மாதமாக அப்படியே கிடப்பில் கிடஞ்சி நேற்று எடுத்து ரெடி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறார் துறை நேற்றுலேருந்து. நீ 2 நாளைக்கு ஓட்டுவார், மறுபடியும் கிடப்பில் ஓட்டுருவார். ஏன் சுகாஸ்? பார்த்து பிரேக் பிடிச்சி இறங்கணும். இறங்கிட்டு அப்புறம் ஓடு. காலம் ஓட்டு பிரேக் பிடிச்சிட்டு மெதுவாக ஸ்லோ பண்ணி இறங்கணும். 4 நாளைக்கு ஓட்டுவேன், அப்புறம் கிடப்பில் ஓட்டுருவேன். ஏய் சொல்லி கொடுத்த மாதிரி இறங்கணும். தள்ளி நில்லுக்கா. அண்ணனுக்கு ஓட தெரியும், நீ தள்ளி நில்லு. தள்ளி நில்லு. ஓராதான் தள்ளி நில்லு. குச்சி கையிலுக்கு அடிச்சு போடு வராங்க.
தள்ளி நின்னுக்கு அப்புறம் செப்பலை மாற்றி போட்டுனே. மெதுவாக நீ ஓட்டு, பிரேக் பிடிச்சி மெதுவாக இறங்கு. உனக்கு இன்னும் ஓட்டவே தெரியல. வா, ஓட்டவே தெரியல, அதுக்குள்ளே பில்டப் பண்ணுவ நீ. மெதுவாக ஓட்டி பழகு முதல்ல. ஓட்டி பழக சுகாசே. இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். அப்புறம் ஸ்லோ பண்ணி இறங்கு. திரும்பு. ஃபஸ்ட்டு சைக்கிள் வாங்கின புதுசில் எத்தாமதான் இருந்துச்சு காலு. ஏதுக்கா சைக்கிள் வாங்கின புதுசில் எத்தாமதான் இருந்துச்சு. 6 மாதத்துல வளர்ந்துட்ட. உனக்கு புதுசு வாங்கி தரேன்னாங்களா? சரி, உனக்கு புதுசு. ஓகே, அழகி புதுசு. 6ஆவது சைக்கிள் இருக்குது உள்ள. காற்று கரெக்டாக இருக்குதா கம்மியாக இருக்குதா? சரி, ஓகே, பாய். இதோட முடிச்சுக்கலாமா? அங்கே வா தோட்டுங்கள். ஆடும் வந்துருச்சு. பாய். நான் ஆட்டை பிடிச்சி கட்ட போகிறேன்.